ஹாய் ஆல் ஆஃப் யூ, வெல்கம் பேக் டு அனதர். நான் உங்கள் சித்திக். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வீடியோ பண்ண வந்திருக்கோன்னா, அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி அமரோட போய் ஒரு வீடியோ பண்ணிட்டு வந்துட்டேன். அமர் தான் எனக்கு இந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணார். ப்ளஸ் இந்த லொக்கேஷனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி யார் சொல்லுவான்னா வெற்றி சொல்லுவான். ஓகேவா வெற்றி? வா. நண்பர்களே எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் நம்ம சித்திக் ப்ரோ சேனலில் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அதேமாதிரி கொஞ்சம் எப்படி சொல்ல, இந்த லொக்கேஷன் இந்த ஹிஸ்ட்ரி கேட்குறப்பே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னா, அண்ணா ஊர் மக்கள்கிட்ட இந்த பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் தான் ஊர் இருக்குது. அவங்கள்ட்ட கேட்டதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்க இந்த சொத்து பிரச்சனைனால இந்த இடத்த கட்டிகிட்டு இருக்கப்பே 2 பேரும் அவங்களோட சொத்து இவங்களோட சொத்துன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தனால அவங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து யாரோ தம்பி அண்ணனான்னு தெரில, 2 பேத்துல யாரோ இந்த இடத்துல மர்மமான முறையில் இறந்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தர் இந்த இடத்துல சைக்கோவாக சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு ஊர் மக்கள் சொல்லப்படுறாங்க. அது எப்படி உண்மையாக இல்லைன்னா எனக்கு சத்தியமாக தெரில. இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். சைக்கோ இருக்கானா இல்லை அந்த ஆத்மா இருக்கான்ட்டு. ஓகே, இதுக்கு மேலே நம்ம பேசி வளவலன்னு இருக்கும். இல்லைன்னா பைபாஸ் பக்கத்துலேயே பைபாஸ் இருக்குது ப்ரோ, நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதான் நம்ம நல்லது. சீக்கிரம் எவ்வளோக்குள்ள முடிக்கிறோமோ நம்ம அவ்வளோக்குள்ள நல்லது ப்ரோ. ஹாய் காய்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஃபியர் ஃபீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோடைய ஃபுல் ஸ்டோரி வெற்றி சொல்லிட்டான். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ப்ரோ. இந்த இடத்துல கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். ஏன்னா சைக்கோ இருக்கான்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஊர் மக்கள். யார் அண்ணா? யாராச்சும் இருக்கீங்களா? உங்கள் சொத்துக்கானே உங்கள் தம்பியவே கொண்டுட்டீங்களே. ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சுல, எப்படி ஆக்ரோஷமா சவுண்டு? சைக்கோவா ஆத்மாவா? சைக்கோவா ஆத்மாவா தெரியல. பார்த்துவா அண்ணா, யாராச்சும் இருந்தீங்கன்னா எங்களை எதுவும் அட்டாக் பண்ண நினைக்காதீங்க. என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு? சித்தி ப்ரோக்கு உடம்பு முடியல. அவர் ப்ரோ என்ன ப்ரோ இது? தெரியலையே. ஏதோ ஆனால் இந்த வீடு பார்க்க அவ்வளோ அழகா காய்ஸ். அந்த வீடு பார்க்க கூட அழகா பயங்கரமாக கட்டிட்டுருக்காங்க வீடு. பயங்கரமாக இருக்கு பாரு. இந்த வீடு ஒரு சொத்து தகடா ப்ரோ. இங்கே இருக்கிற ஆத்மா மாதிரி தான் ப்ரோ இருக்குது. சைக்கோ மாதிரி தெரில. ஏன்னா இதெல்லாம் பார்க்க சைக்கோ மாதிரி தெரியுது ப்ரோ. குடும்பத்தை வரைஞ்சி வச்ச மாதிரி. ஏன்னா நல்லா கட்டியிருக்காங்க ப்ரோ வீடு. அப்புறம் ஏன் ப்ரோ சண்டை போட்டு இந்த சொத்துக்காண்டியே தான் ப்ரோ பாதி பேர் சாகுறாங்க. சொத்துக்காண்டி பெத்த தாயை கூட கொடுக்குறாங்க. யாரு அண்ணா? இங்கே இறந்து போன ஆத்மாவா? சைக்கோ மாதிரி இருக்கு. 2 சவுண்ட் தான் கேட்குது. ஆனால் இங்கே இறந்து போன ஆத்மா இருக்கீங்களா இல்லை மனநலம் பாதிக்கப்பட்ட இந்த சைக்கோன்னு சொல்ல உங்களுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அந்த அண்ணா இருக்கீங்களா? இப்போ அந்த இடத்துல கை வந்துட்டு போச்சு ப்ரோ. யாரு? அப்படியே நான் எங்களை அட்டாக் பண்ண நினைக்காதீங்க. நாங்கள் ஜஸ்ட் வீடியோ எடுக்க தான் வந்திருக்கோம். நாங்கள் இல்லாமல் ஒரு குடும்பமே நில குறைஞ்சு போய் சொத்துக்காண்டி ஏன்னா இப்படி பண்ணுறீங்களோ எல்லாம் தெரியல. நாங்கள் இவ்வளோ அழகாக வீட்டை கட்டியிருக்கீங்க. நீங்கள் நீங்கள் அண்ணனா தம்பியான்னு எங்களுக்கு தெரியல. இந்த வீடு கட்டிட்டு பாதியில் நின்ட்டாங்க. சைக்கோ தான் அந்த அண்ணன் தான், அவர் தான். அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நீ வேலை பார்க்கல இந்த இடத்துல. அது ஹிஸ்ட்ரி எனக்கு ஃபுல்லாக சொல்லலை ப்ரோ. என்கிட்ட அண்ணா இந்த இதான் கேட்டு ஊர் மக்கள்லாம் இதான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ணா உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கூட எங்கள்கிட்ட கேளுங்க. எங்களை அட்டாக் பண்ண மட்டும் நினைக்காதீங்க. ப்ரோ ரொம்பலாம் போகாதீங்க. இங்கே பாருங்கள், படிக்கட்டே உடஞ்சிருக்கு ப்ரோ. விரிசல் விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இல்லை கட்டாமல் விட்டுருக்காங்களான்னு தெரில. அந்த ரூம் போய் பார்த்தலாம். வேணாம். நம்ம 2 பேராக வேற இருக்கோம், யாருமே வரலை. 2 பேர்னாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன்கிட்ட கையில் என்ன பொருள் இருக்குன்னு கூட தெரில ப்ரோ. நம்ம சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம். இதெல்லாம் என்ன பேட் பாய்ஸ்ல எழுதி வச்சிருக்காங்க. அதான் அந்த ஃபேமிலி. ஆமாம் ப்ரோ. இங்கே வரும் கரெக்டாக. நான்
இப்போ எதுவும் செய்யணும்னு நினைக்காத. நம்மளை சுற்றி வந்துட்டான் போல. இங்கே பாருங்கண்ணா, எங்களை அட்டாக் பண்ண நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரோ ப்ரோ இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. கேமராவில் ஒன்றும் தெரியல ப்ரோ. இப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு போச்சு. அந்த பாருங்க, ஆடுது பாருங்க, அந்த ஆடுது பாருங்க. நகருதா? ஏங்க அப்படியே இருங்க ப்ரோ. அவன் நம்ம அட்டாக் பண்ண பார்க்குறான் ப்ரோ. இங்கே பாருண்ணா, உன்னால் எங்களை எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. ஓகே தானே ப்ரோ? ஓகே ப்ரோ. நம்மளை சுற்று கட்டுறாங்க. எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில ப்ரோ. சுற்று போகிறாங்க. இங்கே எத்தனை பேர் இருக்கு? ஒரு ஆள் இருக்கியா, 2 பேர் இருக்கியா? ஆனால் ஒரு ஆத்மா சவுண்ட் கேட்குது, சைக்கோ. ஆமாம், இல்லை நான் இங்கனுக்குள்ளே பார்த்துன்னு சொன்னேன்ல. ஆனால் நான் அந்த இடத்துல நல்லா தெரிஞ்சிச்சு ஜன்னல்ல. அதான் அந்த இடத்துல வந்து ஆத்மாவை தான் பார்த்தேன். இதெல்லாம் உன்னுடைய ஃபேமிலியா? இதெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கேன், இதெல்லாம் உன்னுடைய ஃபேமிலியா? அழகான ஃபேமிலியை வச்சுட்டு நீ எப்படி இறந்து போயிருக்கா? பொண்ணு இத்தனைக்கும் உங்க அண்ணன் பொண்ணு இருக்க, சைக்கோவா இருக்க. நீங்க வந்து அண்ணனா இல்லை தம்பியா? யார் இந்த இடத்துல ஆத்மாவா இருக்கா? இது ஆத்மா வாய்ஸ் ப்ரோ, இது சைக்கோ வாய்ஸ் கிடையாது. இங்கே பாருங்க. ஆட்டுறான் அந்த செடி ஆட்டுறான் ப்ரோ. அப்படி இருங்க. நான் பக்கத்தில் லைட்டாக போகிறேன் கேமரா எடுத்துகிட்டு. நீங்கள் அப்படி இருங்க. மறுபடியும் இந்த இடத்துல வர முடியுமா? சவுண்டு கிடையாது ப்ரோ. எல்லா படமுமே எல்லா படமும் இந்த ஃபேமிலி படம் தான். இல்லை, சுற்றி எல்லாருமே ஒரே படமாக தான் இருக்குது. ஆமா, இந்த பொண்ணோட படம் வந்து இந்த பொண்ணு யாரு? இங்கே பொண்ணு படம் இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே எனக்குள்ள ஒரு பையன் படம் இருக்கு, தெரியுதா? யாரோ நடக்கிறாங்க. நான் ஆத்மா கண்டிப்பா இருக்கு. ஆத்மா போகுது, வந்துட்டு போச்சு. இப்போ நானும் பார்த்தேன், மண்டை மட்டும் தெரிஞ்சிச்சு. சரி ப்ரோ, நீங்கள் நம்ம இருக்கிறது ரிஸ்க் இல்லை. ஏன்னா இங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில. ஆனால் ஆத்மா வேறு இருக்குது. நம்ம அந்த பக்கத்தில் இருக்கிறது உங்களுக்கு செக் பண்ணிடுவோம். இப்போ ஏதோ ஒன்று உருண்டு ஓடிச்சு ப்ரோ. இங்கே பாரு, நான் உருட்டி விட்டு விளாட்றதுக்குலாம் இங்கே நேரம் இல்லை. நீங்கள் பெரிய ஆளாக இருந்தால் எங்கள் முன்னாடி வந்து நிற்க முடியுமா? வந்து முன்னாடி வந்து நில்லு பார்க்கலாம். இந்த மாதிரி சவுண்ட் விட்டுலாம் பயமுடுத்தாதானா? நீ ஒரு ஆளாக இருக்கியா இல்லை இங்கே எத்தனை பேர்னா இருக்கான்? ப்ரோ பார்த்து. இல்லை சைக்கோ இருக்கான், ஆத்மாவும் இருக்கு ப்ரோ. வாங்க. அங்கே இருக்கோம். மக்கா ப்ரோ, சுற்றி இதை நடக்குது ப்ரோ. இப்போ எட்டி பார்க்க முடியுமா ப்ரோ? ஃபோக்கஸ் வர மாட்டேங்குது. அங்கே ஃபோக்கஸ் அடிங்க. இல்லை லாஸ்ட்டில் நல்ல தலை தெரிஞ்சு அந்த இடத்துல. இப்போ அந்த இடத்துல வந்து மறுபடியும் எட்டி பார்க்க முடியுமா? இங்கே தானே நின்றீங்க. நான் சவுண்டு காணோம். இங்கேயும் அங்கே என்ன அந்த உருவப்படம் வந்துச்சோ இங்கேயும் அதே இல்லை, இந்த வீடு ஃபுல்லாக அவங்க வீடு தானே, அவங்க சொத்து தானே. அதனால் எல்லா இடத்துலையுமே வளைஞ்சி வச்சிருக்காரா? இல்லை ஒன்றும் புரியல எனக்கு. வீடு பார்க்க எனக்கே ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளாம் வீடு கெட்டுவோமான்னு தெரியல. சூப்பர் இடம் இந்த இடம். ஏன்னா சொத்து பிரச்சனைக்கு தான் ஏன் இப்படி அடிச்சு சாகுறாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் அதே போல தான் இருக்குது. ப்ரோ பயங்கரமாக கட்டியிருக்கான் ப்ரோ வீடு. ப்ரோ நம்ம என்ன பண்ணோம்? இன்னும் இல்லை, சவுண்டு கேட்குது. இதை வந்து இன்னும் என்னால் சுத்தமாக முடியலை காய்ச்சி. இன்னொரு நாளைக்கு நான் வந்து அமரோட வந்து இந்த இடத்துல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்.
நான் இந்த இடத்துல பார்த்தா ஆத்மாவும் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த இடத்துல சைக்கோவும் இருக்கான். சைக்கோ எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல. எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல. பட் இந்த ஆக்சுவலி வந்து எங்கே பார்த்தாலுமே இந்த கேர்ள்ஸுடைய படம் தான் எல்லா இடத்துலையுமே எனக்கு முக்கிய இடத்துல, அந்த இடத்துல கூட இன்னும் கேர்ள்ஸ் எல்லாமே சுற்றி வீடு ஃபுல்லாமே அவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே படமாக தான் வரைஞ்சிருக்காங்க. அந்த சைக்கோ தான் வந்து ஒய்ஃப் அவங்க பிள்ளைங்களை மறக்க முடியாம மறந்து வச்சிருக்காங்க. இல்லை அவங்க அண்ணன் ஃபேமிலியுமே இந்த இடத்துல கிடையாது, இந்த சரௌண்டிங்ல இல்லை. ஊர் மக்கள்கிட்ட கேட்டீங்க அவங்க யாருமே அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலையா ப்ரோ. இவங்க 2 பேர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி என்னாச்சு ஏதாச்சுன்னு எந்த ஒரு விவரமும் எங்களுக்கு சொல்லலை. இந்த இடம் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு இந்த 2 விஷயம் மட்டும் தான் ப்ரோ சொன்னாங்க. அவங்க இதெல்லாம் இந்த இடத்துலையும் அதே போல தான் எல்லா ரூம்லேயுமே அந்த கேர்ள் அந்த பொம்பளை படம் தான் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஆனால் சைக்கோவாக இருந்தும் மறக்காமல் இருக்காருல்ல ப்ரோ. ஆமாம், அந்த பொண்ணோட அதாவது ஆக்சுவலி வந்து பொண்ணுங்க இதுதான் அதிகமாக இருக்குது. ஒருவேளை அவர் அந்த அவரோட மனைவி வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாரோ இல்லை சொல்ல முடியாது. ஏன்னா என்னதான் சைக்கோவாக இருந்தாலுமே காய்ஸ் வந்து அந்த மனசுல வந்து அந்த பாசம் யார் மேலே வச்சாங்களோ மாறுறப்ப கண்டிப்பாக அவங்க இல்லாத போய் இருக்கிறப்பையும் அந்த மனசாட்சி அவங்களை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்காக தான் அந்த சைக்கோ வரைஞ்சிருக்காங்க. சரிவா என்ன இருக்கலாம். ஓகே, இங்கே வந்து அவ்வளோ ஒன்றும் இல்லை சார் ப்ரோ. இந்த இடத்துல வந்து ஆக்டிவிட்டிஸ் அவ்வளோ இல்லை. அந்த ஃபஸ்ட்டு வீட்டில் அந்த ஃபஸ்ட்டு சைடு தான் ரொம்ப இதுவாச்சு. ஏன்னா இந்த இடம் வந்து இந்த இடத்துல சம்திங் சைக்கோ இருக்கானா இல்லையான்னு தெரில ப்ரோ. நம்ம அடுத்த டீமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தெரியும். நம்ம இப்போ 2 பேராக வேறு இருக்கோம் ப்ரோ. எது நடந்தாலும் யாருக்கும் தெரில ப்ரோ. இல்லை காலையில் யாராச்சும் வராங்களா இல்லை அந்த சைக்கோ வந்து சமைச்சு சாப்பிட்றாரா ஒன்றும் தெரில ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம போயிட்டு நம்ம அண்ணன் ரூமில் தான் இருப்பார். நம்ம போயிட்டு சொல்லிடுவோம் இந்த மாதிரி ஆச்சுண்ணா அப்படின்னு சொல்லிடுவோம். அவர் ஏதாச்சும் பிளான் போடுவார் இந்த இடத்துக்கு வரத்துக்கு இல்லை ஏதாச்சும். ஏன்னா நம்ம 2 பேராக இருக்கும் ப்ரோ. நான் சப்போஸ் இந்த இடத்துல சைக்கோ இருந்து வேறு யாராச்சும் சுற்றி அவங்க கூட ஆள் யாரு இப்போ யாரும் ஏன்னு சொன்னாங்க ப்ரோ. இங்கே இடத்துல சைக்கோ நீ இந்த இடத்துல இருக்கியா? ஆனால் இந்த அவர் தான் என்ன உனக்கு உனக்கு என்ன இந்த வீட்டில் என்ன வேலை உனக்கு? 2 வயசு காய்ஸ் ஆத்மா சவுண்டும் அந்த சைக்கோட சவுண்டும் நல்லா கேட்குது. 2மே இதுவாக கேட்குது ப்ரோ. ஆனால் இங்கே பாருங்கண்ணா ஒரு 5 நிமிஷம் இங்கேருந்து நீங்கள் தள்ளி வேறு எங்கேயாச்சும் போனீங்கன்னா வெளியே போகிற இடத்துக்கு நான் வரவே மாட்டேன். அப்படியே நாங்கள் வெளியில் ஓடி போயிடுறோம். பார்த்து ப்ரோ இன்னும் இல்லை. கேமரா ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஓடியே போயிடுவோம். நான் உடம்புல ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனையா? ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போட்டா? ஆமாம், அந்த சைக்கோ போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவீங்க அத்தனை நேரத்தில். அவர் ஒரு உயிர் ப்ரோ. உயிர் தானே ப்ரோ. இங்கே ப்ரோ கேப்சர் ஆச்சுன்னு தெரியல ப்ரோ. கேப்சர் ஆச்சுன்னு தெரியல ப்ரோ. வாசலில் உட்காந்து காய்ஸ் நல்லா பண்ணி இந்த இடத்துல வந்து அந்த கோஸ்ட் கரெக்டாக இங்கனுக்குள்ளே தான் உட்காந்துருச்சு. கேப்சர் ஆச்சுன்னு தெரியல ப்ரோ. எங்கிட்ட ப்ரோ சவுண்டு கேட்குது? வெளியவும் போக விட மாட்டேங்கிறாங்க. இரும்பும் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க இந்த இடத்துல ஏகப்பட்ட பாதை இருக்குது. நம்மளுக்கும் பாதை தெரிஞ்சிருச்சு. அவன் எங்கிட்ட இருந்தவனா வருவான். அவனுக்கும் தெரிஞ்ச பாதையாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், லைட் ஆஃப் பண்ணிட்டு இப்படியே போகிற மாதிரி நம்ம டக்குன்னு இங்கேக்குள்ளே நின்றுட்டு சுற்றிட்டோம். இங்கே வந்துட்டானா அவன் அங்கிட்ட வந்து வந்தானா நம்ம அப்படியே அந்த சைடில் ஓடி போயிடுவோம். அங்கிட்டு பின்னாடி வாசல் இருக்கலாம், அங்கிட்டு ஓடி போயிடுவோம். ஓகேவா? வெளியே விட மாட்டேங்கிறான். லைட் ஆஃப் பண்ணிடுறேன். சரி ஆஃப் பண்ணி ஃப்ளாஷ் லைட்டை மட்டும் வச்சுட்டு. ஓகே. எங்களை வெளியே போகணும். நான் வெளியே போக விடு. நான் வெளியே போயிடுறேன். அந்த இடத்துக்கு நான் வீடியோ எடுக்க வரல. லைட் அண்ணா நீங்களா? வெற்றி பார்த்து வெற்றி. வாங்க அப்படியே போயிடும். வாங்க ப்ரோ ஒரு 10 ப்ரோ ஓடுங்க. வேணாம் வர ஓடுங்க ப்ரோ.